நீ செய்கிற முதல் துரோகம். அல்லேலூயா. முதல்ல குடும்பம். பிள்ளைகளாயிருந்தால் பெற்றோரின் அன்புக்கு அப்புறம் தான் மற்றவர்களின் அன்பு. அல்லேலூயா. மனைவியா இருந்தால் கணவனின் அன்புக்கு அப்புறம்தான் மற்ற அன்பு. அது மனைவிக்கு முதலாவது கணவனின் அன்பு, இரண்டாவது பிள்ளைகளின் அன்பு, மூன்றாவது தான் மற்றவர்களின் அன்பு. கணவனாயிருந்தால் முதல் அன்பு மனைவிக்கு, இரண்டாவது அன்பு பிள்ளைகளுக்கு, மூன்றாவது தான் மற்றவர்களின் அன்பு. வாலிபர்களாயிருக்கிற திருமணமாகாத பிள்ளைகளாயிருப்பீர் என்றால் உன்னுடைய முதல் அக்கறையும் கவனமும் உன் பெற்றோர் மேல் தான் இருக்க வேண்டுமே தவிர மற்ற யார் மேலும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் உன்னுடைய கவனம் எல்லாம். அது குடும்பமாய் மாறும் பொழுது முதல் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கட்டடத்துல போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் நேர்த்தியாய் கற்றுக் கொடுப்பார். உன் குடும்பத்தை தவிர மற்ற குடும்பத்திற்கு அதிக நேசமும் பாசமும் கொள்வி என்று சொன்னால் நீ செய்கிற முதல் துரோகமே அதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இணைந்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், என் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுங்களேன். தேவனிடத்துல கேளுங்களேன், அப்பா நான் யாரை நேசிக்கிறேன் அதிகமா? என் குடும்பத்தை நேசிக்கிறேனா இல்ல தனிப்பட்ட நபரை நான் நேசிக்கிறேனா? நேர்முழங்கால் நில்லுங்க பாப்பா. கண்களை மூடி நேர்முழங்காலில் நின்று கைகளை கூப்பி உன் சிநேகம் யாருக்கு நேராய் இருக்கிறது? பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்கள்? கேளுங்க. ஒரு பெரிய மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் தரட்டும். நம்முடைய குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள் செழித்தோங்கட்டும். நம்முடைய அடுத்த தலைமுறை கிறிஸ்துவுக்குள் ஓங்கி வளரட்டும். இன்னைக்கு நம்ம சரியா வளர்க்கலன்னா அவன் இஷ்டத்துக்கு முடிய வெட்டிக்கிடுவான், அவன் இஷ்டத்துக்கு காதுல கம்மலை குத்திக்கிடுவான், அவன் இஷ்டத்துக்கு கிழிஞ்ச பேண்ட்டும் சட்டையும் போட்டு அலைவான். நீ அதுக்கு உன் பிள்ளைய கவனிக்கலனா ஆரம்பத்திலே நீ கோட்டிக்காரனா தெருவில் விட்டுடலாம். உன் பிள்ளை சரியா முடி வெட்டலன்னா நீ கேளு. உங்க பிள்ளைங்க சரியா காதுல ஆம்பளை பையன் கம்மல் குத்தணும்னா நான் சொல்றேன், உன் பிள்ளை காதுல கம்மல் போடணும்னு ஆசைனா ஆம்பளை பையனா இருந்தா அவனுக்கு நீங்க பாவாடை சட்டை வாங்கி கொடுத்து அப்படியே அனுப்பி விட்டுருங்க. கேளுங்க. கர்த்தர் சமூகத்துல வாலிபர்கள் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவார்? கர்த்தருடைய வார்த்தையினால் தான். அந்த வார்த்தை உள்ள வரட்டும். பிள்ளைகள், மனைவிமார்கள் திராட்சை கொடியா இருங்க. எப்போது ஃப்ரெஷ்ஷான திராட்சை ரசமா இருங்க. உங்க வாழ்க்கை புளிப்புள்ளதாய் மாறி குடும்பத்தை இல்லாமல் பண்ணிவிடக் கூடாது. பேச்சில, நடக்கையில, கவனத்துல. ஆவியானவரே உருவாக்கும் ஐயா, உருவாக்கிடோ உம்மை போல் எங்களை உருவாக்கிடோ. உருவாக்கும் ஐயா, உருவாக்கிடோ உம்மை போல் எங்களை உருவாக்கிடோ. மகிமையும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை போல உருவாக்கப்பட உதவி செய்யும். பிள்ளைகள் வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்பம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கட்டும். ஜோசுவாவை போல சொல்லணும் நாங்களும், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த வார்த்தையின்படி சேவித்து நடக்க உதவி செய்யும். வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. வள தடைப்பட்ட பிள்ளைகளை வருகிற வாரங்களை கர்த்தர் கொண்டு வாரும். பரிசுத்த ஆவியுடைய கிருபையும் தயவும் அதிகமாக நடத்துவதாக உடைய கரத்தை எங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.